வெல்கம் டு வெட்டி பாஸ் கலர் கண்ணாடி மீடியாவின் முதல் வீடியோ. வணக்கம் அனைவருக்கும். ஹாய் ஹாய் பிரியா, ஹாய் எஸ்பிஆர். ஹாய். ஓகே, ஸோ இந்த கலர் கண்ணாடி மீடியான்ற நம்மளோட இந்த நியூ சேனலுக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவாக வந்துட்டு வெட்டி பாஸை இந்த சைடு அப்படியே இறக்குறோம் இப்போ இன்னையிலேருந்து. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு. ரைட், இப்போது இன்னைக்கு டே 12 என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத ஒன்றா பார்ப்போம். இது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பிரியா, எப்படி போச்சு இன்னைக்கு? இன்னைக்கு பரவாயில்ல, போக போக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே வெளியில வந்துட்டு இருக்கு, சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. லைக் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இவங்களெல்லாம் சூஸ் பண்ணதா இருக்கட்டும். அண்ட் அதுல எல்லாரும் செலிப்ரேட் பண்ற விதமா இந்த வர்ஸ்ட் சாய்ஸ் வந்து எல்லாருமே இன்டர்நெட்ல எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பெஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆப்வியஸா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் அதுல யாரெல்லாம் வந்து பெஸ்ட் செலக்ட் பண்ணாங்கன்றதுல வேணா நமக்கு நிறைய டிஸ்கஷன் இருக்கு. வெரி குட். அந்த சந்தேகம் வரணும். ஏன்னா சில பேர் சம்பந்தமே இல்லாம பின்னாடி போய் யாரெல்லாம் அசிங்கமா திட்டுறாங்களோ, அவங்க கேரக்டரே ஒரு மாதிரி, அவங்க இப்படி அப்படின்லாம் சொல்றாங்களோ, ஓட்டு போடும்போது நீங்க தான் இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு போட்டு உங்களை கேப்டன்சி வரைக்கும் நான் உங்களை புஷ் பண்றேன்னா அப்ப பெருசா ஏதோ பின்னாடி சிவி வச்சிருக்கேன்னு அர்த்தம். அது வந்து கரெக்டா எஸ்பிஆர் அப்படி எடுத்துக்கலாமா? சிவி வச்சிருக்கீங்களா? வந்து என்னன்னா இந்த ஆர்ஜேவா எஃப்ஜேன்ற பையனெல்லாம் வந்து நீ தான்ப்பா கேப்டன் ஆகணும்னு சொல்றதுலாம் வந்து வேணும்ட்டே பண்றதுதான். நீ அவ்வளவு ஒழுங்கீனமா இருக்கிற, நீ வந்து ஓவர் அடாவடித்தனம் பண்ணிருக்கிற, நீ எல்லாம் வந்து கேப்டனா விட்டா எந்த அளவுக்கு கீழ்ப்பன்றத பாக்கலாம், உன்னெல்லாம் வந்து உள்ள விட்டு ஆடி பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இது. ஆமா. அப்போ இப்ப இதுல வந்து விஜே பாருவோட ஒரு விஷயமும் ஒரு கேள்வியா இருக்குது. அது வந்து அதுதான் நான் மென்ஷன் பண்ணேன். மெயினா இவங்க எஃப்ஜேவை பண்ணதும் சரி, இவங்களையும் சரி, எஃப்ஜேவை சொல்லிட்டாங்க நான் உன்னை குத்துறதுக்காகத்தான் உன்னை வந்து ஏத்தி பாக்குறேன் அப்படின்னு. கனிக்கு வந்து சொல்லல, அவ்வளவுதான். அதுதான் வித்தியாசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாரு கிட்ட இருந்து. ரைட். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டிங் மேட்டர்ஸ்ல பெஸ்ட்னு வரும்போது இப்போ லாஸ்டா எடுத்த 3 பேர் யாருன்னா கனி, கம்ருதீன், சபரி 3 பேரை வந்துட்டு நீங்க பெஸ்ட் கிடையாது, யார் வந்து தலையா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. சோ வந்து கேப்டன்சி டாஸ்க்கு 3 பேர், அந்த 3 பேர் வந்து கனி, கம்ருதீன், சபரி. அப்போ இந்த 3 பேரை தான் வந்துட்டு நீங்க வந்து குத்தணும் அப்படின்னு சொல்லி குத்துங்க எஜமா குத்துங்க அப்படின்னு ஒரு டாஸ்கை வச்சாங்க. இப்போ அந்த டாஸ்க்ல டே எண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, பாரு வந்து நீ என்ன வேணா பண்ணுங்க, யாரு எதை வேணா பண்ணுங்க, ஆனா சபரியே குத்திட்டீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன கேக்குறேன், சபரி மேல அப்படி என்ன இந்த பார்வதிங்கிறவங்களுக்கு அப்படி என்ன அவ்வளோ இது, அப்படி என்ன பண்ணிட்டாரு அவரு? எனக்கு நீ தான் வந்து எனக்கு எதிரி, உன்னை அடிச்சா இந்த கேமை நான் கப்படிச்சிருவேன் அப்படின்ற அந்த எண்ணமா, இல்ல என்னது இது எஸ்பிஆர்? இல்ல நேரத்தை அது ஆக்சுவலா வந்து மேட்டர் என்னன்னா, பாருக்கு முட்டு கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் இருக்காங்கன்றது இவங்க வந்து ஒரு இது பண்ணிக்கிறாங்க. ஐயோ இந்த சபரி தான் நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு காம்படிட்டரா இருக்கான், அவனை இப்பவே இவனை வந்து முடிச்சு விட்டோம்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுன்ற ஒரு பயத்திலே வந்து பாரு வந்து இந்த வேலையை பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கலாம். வேற எப்படி இருக்கலாம் பிரியா இது? கரெக்ட். ஏன்னா எனக்கு இந்த வீட்டுல யாரும் காம்படிட்டர்லாம் கிடையாது. சபரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்கலாம், அவதான் என்னோட காம்படிட்டரு, டார்கெட் எல்லாமே எனக்கு சபரி தான் அப்படின்ட்டு அவங்க ஒரு இன்ட்யூஷன்ல ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்குமே வந்து கனியக்காவை எப்படியாச்சும் நம்ம பக்கம் இழுத்துக்க முடியுமான்ற ஒரு தூண்டலை போட்ட மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. சரி பண்ணி விடுவோம், பார்ப்போம், வருவாங்களான்னு பார்ப்போம், வந்தா நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பாரு போறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட். ஏன்னா அவங்க நிறைய கால்குலேட்டிவா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல ஒன் ஆஃப் த பார்ட்ஸ வந்துட்டு சரி ஓகே இந்த ஓட்டிங்கா இருக்கட்டும், சபரியை தான் அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க, நான் கனியக்கா உங்களை நான் வந்து டார்கெட் பண்ணல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்டைரக்டா மூவ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. பார்க்கலாம் இன்னைக்கெல்லாம். ஆனா அவங்களோட சவுண்ட் எல்லாம் குறைஞ்சிருச்சு. பட் ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி அனாயிங்கா இருக்குது. அதாவது அந்த பேசுற ஸ்லாங்கும் அவங்களோட அந்த ஒரு வாய்ஸ், அந்த மாடுலேஷன், அது என்னன்னா ஒரு லெவலுக்கு மேல
அது ஆம்புலன்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வேற. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த நீங்க வந்து குத்த போனீங்க, உங்க குத்தும் போது டக்குன்னு பார்த்துட்டாப்புல நம்ம சபரி பரு அப்படின்னாரு. உடனே டக்குன்னு அந்த இடத்துல வந்து நீங்க பிடிபட்டுட்டீங்க. இல்ல இல்லன்னீங்க. பிக் பாஸே கூப்பிட்டு அம்மா இந்தாமா அவர் பார்த்துட்டாரு, கத்தியை திரும்ப எடுத்து வச்சு நீ வீட்டு பக்கம் போ, இது மேல நீ யாரையுமே குத்த முடியாதுட்டான். அப்போ இந்த மீசையில மண்ணு ஒட்டாத ஒரு இமேஜை மெயின்டைன் பண்றது, தன்னை வந்து ஒரு ஓவர் கான்பிடென்டா, தன்னை ஒரு பாசிட்டிவான பர்சனா காட்டிக்கணும்னு சொல்லி ஏமா அதான் பட்டுட்டல போமா, அப்பயும் ஒத்துக்கிறது இல்ல. அப்படியே ரொம்ப வந்து அதெல்லாம் கிடையாது. பயங்கரமா சமாளிச்சாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட பாருன்னு என் பேரை சொல்ல வச்சேன் பாத்தியா, எனக்கு புரியல இது என்ன பாயிண்ட் இது. இந்த ஜெயிலுக்கு போகும்போது, சார் நான் ஜெயில போயிருந்தேன் சார், அங்க வார்டன் என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு சார் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி நான் கத்தியில குத்துனது சபரி பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து பாருன்னு அந்த கேம்ல என் பேரை சொல்ல வச்சேன் பாரு. ஐயோ இருக்கு எனக்கு. சொல்லுங்க எஸ்பி என்னது என்ன அப்படி ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இருந்துச்சுன்னு சொல்றேன். வந்து அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து, அப்புறம் வந்து இவங்க வந்து எல்லாரோட அட்டென்ஷனும் தோத்தா கூட மீசில மண்ணு ஓட்டக்கூடாதுன்றதுக்காக பண்ற ஆள் கிடையாது. இவங்க சும்மாவே அப்படிதான், தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ இவங்க சும்மாவே அப்படி இருக்கக்கூடிய ஆள் தான். அதுக்கு வந்து மண்ணு ஓட்டணும் இது ஓட்டணும்லாம் அவசியமே கிடையாது. அவங்க எப்பவுமே அப்படிதான் அப்படின்றத அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம், இல்ல அவங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம். சரி, இப்போ அந்த வேர்ஸ்ட்னு முத்திரை குத்தப்பட்டவர்கள் இந்த வாரம் வந்து நம்ம பிரியா சொன்ன மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸஸ். ஏன்னா இந்த 2 பொண்ணுங்க தான் வந்து இந்த பசங்க வாழ்க்கையை கெடுக்கிறது. ஒரு பக்கம் வந்து இந்த ஆதிரை போய் எஃப்ஜேவை கெடுக்கிறது, இந்த அரோரா துஷாரை கெடுக்கிறது. இப்ப 2 பேரும் பிடிச்சி சட்டார் 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 4 அடி அடிச்சு ஜெயில தூக்கி போடுங்க தாரவனை அப்படின்னு தூக்கி போட்டா அட்லீஸ்ட் இந்த பசங்களாவது ஒழுங்கா விளாட ஆரம்பிப்பானுங்க அப்படின்ற மாதிரியா என்னன்னு தெரியல. ஆனா இந்த எல்லாரும் சேர்ந்து கரெக்டா டார்கெட் பண்ணி நீ சும்மா இருக்கிற, நீ வந்து நீ வெட்டியா தான் இருக்கிற, நீ ஒரே அதுவும் வந்து சபரி சொன்ன பாயிண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சபரி தான் நறுக்குன்னு சொன்னாப்புல. அரோராவை பார்த்து அரோரா எங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க உட்காந்துருப்பாங்க, இல்லை அந்த பெட்ரூம்ல உட்காந்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஆதிரை நீ வந்து இவ்வளவு சவுண்ட் விட்டு இங்க பேசின பத்தியா, இந்த பேச்செல்லாம் நீ டாஸ்க்ல எங்க டீமுக்காக பேசினா சூப்பரா இருந்திருக்கும், போயிட்டாப்ல அவர் பாட்டு. அதனால மொத்தமா எல்லாரும் சேர்ந்து இந்த 2 பொண்ணுங்களை டார்கெட் பண்ணது செம்ம மேட்டர் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இந்த ஷோவே வேற மாதிரி போகுது அப்படின்னு வெளியில எல்லாரும் சொல்றாங்க, வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான் அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்கன்றது வந்து இன்னைக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சுது. பிகாஸ் நிறைய பேர் சொன்னாங்க லைக் எஃப்ஜே வந்து ஹீஸ் ஆன் த ஆப்போசிட் சைட். ஸோ அவங்க சைடு போய் நீங்க இந்த கேம்ல விளையாடும் போது வியானா அது சூப்பரா பாயிண்ட் பண்ணி சொன்னாங்க. விளையாட்டுன்னு வந்தா கூட இது வந்து ஒரு டீமா தான் விளையாடணும். பட் ஆனா நீங்க அப்பயுமே ஆப்போசிட் டீம்ல இருக்கிற உங்களுக்கு ஃபேவரபிள் பர்சன் ஆப்போசிட் டீம்ல இருக்காங்கன்ற போது நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா தென் யூ ஆர் நாட் டீம் பிளேயர் அப்படின்றது வந்து வியனா ரொம்ப சூப்பரா வந்து அந்த பாயிண்ட சொன்னாங்க. ஸோ அரோரா வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஓட் பண்ணவங்க எல்லாரோட பதிலுமே இருந்தது. இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்றதுக்கு, ஒன்னும் இல்லப்பா பாத்துக்கோ நீ இதுதான் அப்படின்ற மாதிரி சூப்பரா 2 பேரோட முகத்திரையும் சூப்பரா கிழிச்சு விட்டு போனாங்க. இதுக்கப்புறமும் திருந்துவாங்களான்றது எனக்கு என்னவோ மறுபடியும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அவங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ இதுல இந்த பிரிட்டி பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்லி விஷயத்த வந்து கொண்டு வராங்க நம்ம அரோரா. நான் வந்து அழகா இருக்கிறேங்கிறதுக்காக எனக்காக வந்து இந்த பசங்க உதவி பண்ணணும் நான் சொன்னேன்னா, இல்ல அழகா பிறந்ததுதான் ஏன் தப்பா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரோரா பேசும்போது சொல்லிட்டாங்க, நீ அவ்வளவுதான் ஒண்ணும் கிடையாதுமா. இல்ல அதைத்தான் நான் என்ன கேக்குறேன்னா அந்த பொண்ணு அழகா இல்லையா அப்படிங்கறத வந்து வெளியே ஆடியன்ஸ் முடிவு பண்ணட்டும். இல்ல வந்து அந்த பொண்ணா இல்ல பாருவா 2 பேர்ல யார் அழகா இருக்கான்றதையும் வந்து ஃபேஷன் ஷோ காம்படிஷன்லாம் இங்க வந்து இந்த மிஸ் இந்தியா யாருலாம் கேட்கல. நான் சொல்றது என்னன்னா, இத மேட்டரை நீ சொல்லாத, உனக்கு பிரிவிலேஜ் எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல, உனக்கு ஒரு பாசமா யாருன்னா பேசுறாங்களா சொல்றாங்க, அதெல்லாம் நீ பாக்கணும். நான் அழகா இருக்கிறதால என்ன ஈசிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க சொல்லல. அந்த 2 பசங்க அந்த பாயிண்ட் எடுத்து சொன்னாங்க. அப்போ அந்த இவங்க வந்து கெமி அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது நான் எப்ப சொன்னேன் அந்த இடத்துல எங்கேயாவது அப்படின்னு அவங்க அதை அட்ரஸ் பண்றாங்க. நான் வந்து அழகா இருக்கேன்றதுக்காக அப்படி இது என்ன புரியல எனக்கு. ஃப்ரெண்டே அழகா இருக்கிறாங்க, அழகா இல்ல, அசிங்கமா இருக்கிறாங்க, இதுவா மேட்ரு. ஃப்ரெண்டா கூட இருக்கிற ஒருத்தவங்க உதவி பண்றாங்க, இது தவறு.
ஆதிரை நீங்க போய் அந்த வீட்லயே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் தப்பு. நீங்க ஒரு பையன் பின்னாடியே சுத்துறனால நீங்க வந்து அந்த பையன் அழகாக இப்படி இப்படி போக முடியுமா நீங்க? சோ நீங்க எந்த வரம்பு வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்ல முடியும் சொல்ல முடியாதுன்றது இருக்குல்ல. அப்ப அந்த பொண்ணை அட்ரஸ் பண்றான். அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க கேவலமா பக்கத்துல நின்னுகிட்டு நீ ஒன்னும் அவ்வளவு அழகாலாம் இல்லையே, நீ அசிங்கமா தான் இருக்கிற அப்படின்னு சொல்றது வந்து அது எவ்வளவு வந்து ஒரு சீப்பான ஒரு விஷயம். அதை யாரு இன்னொருத்தவங்க அவ்வளோ ஒன்றும் சீப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மாவா நீ அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் ஃப்ரீயா விடு, அது ஒரு மேட்டரே கிடையாதுன்னு நம்ம சொல்றாங்க. சரி பிரியா 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 இப்ப இனிமேல பிரியா என்னைக்காவது ஒரு நாள் இப்ப வந்துட்டு ஆபீஸ்ல எஸ்பிஆர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு கவலையா இருக்கு, என்ன ஒருத்தவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க. ஆமா யார் சொன்னா, நீ அசிங்கமா தான் இருக்கிற, அவன் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? நம்ம வந்து எங்கேயாவது ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க இது பண்ணாங்கன்னா சேச்சா அப்படிலாம் கிடையாது அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அப்படிதான் நான் கூட அப்படி சொன்னா நீங்க அப்படி சொல்லுங்க, இல்ல பாலா நீங்க கேவலமா தான் இருக்கிறீங்க, நீங்க காரி துப்புற மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லணும். ஒருத்தங்க இவ்வளவு நினைச்சிருந்தேன் நான் வந்து பாருக்கு முட்டு கொடுக்குறேன், நீங்க கட்சியில அரோராக்கு போய் முட்டு கொடுக்குறியப்பா பாலா. நீங்கள் எங்கே, ஒரே ஒரு பேசிய நான் எங்கே, இது என்னது இது? ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க போயிட்டு நீ அழகாலா இல்ல நீ அசிங்கமா தான் இருக்கிறன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த பாயிண்டே புரியுது. ஃபர்ஸ்ட் யாரு அப்படி சொல்லுவான்றது அந்த இடத்துல கொஞ்சம் இருங்க. நீங்க கெமி சொன்ன பாயிண்ட விட்டுட்டு பாருகிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்களா பாலா சார்? கெமி சொன்னது தப்பா ரைட்டானதான் நீங்க பாக்கணும். பிரதீப் பிரிவிலேஜ் கிடையாதுமா, அத பாயிண்ட வந்து முன் வைக்கிறாங்க, அப்படிதான் நீங்க சொல்லணும். இந்த பாயிண்ட பாரு சொன்ன விஷயத்த வந்து எடுத்துக்கணும். நீங்க டான்ஸ் ஆடாதுங்க. இல்ல நான் ரெண்டையுமே தான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் அத தான் சொன்னேன். கெமி வந்து சொன்னதே தப்புன்னு நீங்க சொல்லலங்க. ஃபர்ஸ்ட் நீ கெமி சொன்னதே நான் தப்புன்ற நானு. கெமி சொன்னது தப்பு. இப்ப நீங்க பிக் பாஸ்ல இருக்காம தான் பண்றீங்க. பிரியா நான் என்ன பிரியா சொன்னேன், பேசுறதே முதல்ல ஒரு தப்பான பாயிண்ட். நீ அழகா இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு இது நடக்குது, அழகா இருக்குன்றதுக்காக சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு ஃபர்ஸ்டே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஆனா அந்த இடத்துல கேவலமா அந்த இடத்துல கூட வந்து கேவலமா இதுல ஒரு சீப் சந்தோஷம். ஸ்ட்ராட்டஜி இல்ல பார்வதிக்கு, அது ஸ்ட்ராட்டஜிங்கிறத தாண்டி என்ன இந்த பொண்ணு பின்னாடியே எல்லாம் சும்மா நம்ம சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணு நம்ம அங்கேயும் இங்கேயும் போறா வரா, இவன் என்னமோ பேசுறான் அவன் என்னமோ பேசுறான், ஏன் எங்களெல்லாம் பார்த்தா அழகா தெரியல யாருன்னு உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கும் போதுதான் ஒரு பொண்ணால கிட்ட வருவானா அப்படி இருக்கும்போதுதான் ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தன்னை அழகுன்னு சொல்லும் போது நீ ஒன்னும் அவ்வளவு அழகெல்லாம் இல்ல மூடு அப்படின்னு சொல்ல தோணும். அதுதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விமன் சைக்காலஜி. பிரியா நீங்க சொல்லுங்க, ஒரு கேர்ள் வந்து இன்னொரு கேர்ள் கிட்ட வந்து ஆமா நீ அழகாதான் இருக்கு நான் ஒத்துப்பாங்க, பொய்யாவே இருந்தாலும் சொல்லுவாங்க, ஒத்துப்பாங்களா? ஆமா நீ ரொம்ப அழகு, நான் உன்னை விட அழகுன்னு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. பேஸ் டு பேஸ் சொல்லலனாலும் உள்ளுக்குள்ள குமுறல்கள் இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியே சொல்லவே மாட்டாங்க. வெளியே அப்படியே பொய்யா ரொம்ப சூப்பரா பின்னாடி போய் சொல்லுவாங்க. அப்போ ஓப்பனா வெளியே ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வந்து அந்த அரோரா பின்னாடி பசங்க சுத்துறது வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. பார்க்க கூடாது. ஆறு ஒரு ஃபுல் ஃபார்வர்ட் அப்படின்றத வந்து திவாகர் சொன்னாப்ல, அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஆமா இந்த திவாகர் அப்புறம் இந்த மதுரை கேங் இருக்குல்ல, அது என்ன இன்னைக்கு நேத்துலாம் கொஞ்சம் லைட்டா அப்படியே ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டா சுத்திட்டு இருக்குது. ஒரு பக்கம் அவருக்கு ஆமா ஆக்சுவலா ஏதோ ப்ரோமோல பார்த்த மாதிரி இருக்கு. லைக் திவாகரை பத்தி வந்து பார்வதி ஏதோ வேற மாதிரி பேசுறாங்க, ஹீஸ் கன்னிங் அந்த மாதிரி. பட் எபிசோட்ல அதை நான் பார்க்கல, மேபி நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. எடிட்டர் மறந்துருப்பாரு, ஐயோ அதுதான் 24/7ல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின் ஷோல வரும்போது கட் பண்ணி விட்டு தூக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட நல்ல கண்டென்ட். இந்த ஸ்பான்சர் கண்டென்ட் ஃபேஷன் சொல்லுங்க. கிச்சன்ல வந்து நல்லா பாட்டு பாடி நம்ம ஜாலியா இருந்தாங்க. அது எனக்கு ஆக்சுவலா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அது ஒரு பேர் அது வினோத் அவர்கள் பாடந்தும் வந்து எம்ஜே பாடந்தும் கானா பாட்டை வந்து சூப்பரா பாடி அந்த இடத்தைய வந்து ஒரு குதூகலப்படுத்திருந்தாங்க. நீங்க அந்த பாட்டுலாம் ரசிச்சீங்களா, கேட்டீங்களா? நான் கேட்டேன், பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலா அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு அதாவது வந்து இந்த ரொம்ப டூ கன்னிங்கா டூ மச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆன் அதர் பீப்புள்,
இவங்களை இப்படிலாம் அடிக்கணும், அவங்கள அப்படிலாம் அடிக்கணும்னு நீ டே 12லயே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு விஷயத்த நான் பாக்குறேன். அந்த மாதிரி நபர்கள் இன்னும் கம்மியா இருந்தாலோ, இல்ல அவங்கலாம் கொஞ்சம் இன்ஆக்டிவ் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இப்போதுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த இந்த சீசன் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க வந்து ரொம்ப வந்து உள்ள வரும்போது டே 1ல இருந்து என் மூவ்ஸ் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஆடியன்ஸ் இங்க கவனிக்கிறாங்க, அங்க கவனிக்கிறாங்க, இந்த இவ்வளவுலாம் யோசிக்க வேண்டியது இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், சபரி, விஜய் பார்வதி, அப்புறம் இந்த கனி, இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கே இப்ப தெரியும், இவங்க தான் விளையாட தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாம் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், வாய் பேசுறதே இவங்க தான் நமக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ இவங்களுக்குள்ள இவங்க எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறணும்ன்ற நான். இப்போ நீங்க கூட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு பெஸ்ட் சீசன் சொன்னா பிரியாவும் நீங்களும் சொன்னீங்க, யாரோ ஒருத்தவங்க அந்த இவங்க கவினோட சீசன் தான் வந்து எல்லாரும் பார்த்து ரசிச்ச சீசன். அதுக்கு ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் 40 to 60 டேஸ் வந்து எப்படி செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு மேஜரா வந்து அவங்களோட ஃபன்னு, அடிச்சு ஆட்டம் போடுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் an entertainment show. நான் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து பாக்குறேன் அப்படின்னா கலகலப்பா ஒரு 4 பேர் பேசணும். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, நம்ம இது வரைக்கும் எனக்கு பிடிச்சிச்சுன்னு நம்ம இன்னைக்கு இந்த 15 நிமிஷத்துல எதை சொன்னோம், அவங்க அந்த கிச்சன்ல நின்று பாட்டு பாடுறதை பிடிச்சிருக்குன்னு சொன்னோம். அப்போ அதை வந்து ஒரு எடிட்டர் ஷோல வைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்கோப்பை இவங்க கொடுக்கணும். நீங்க சண்டை போடுறதையும் அடுத்தவனை வந்து பின்னாடி தள்ளி விடுறதையும் இப்படியே ஒரு இரிட்டேட்டிங்கான, எனக்கு ஏன் வந்து விஜய் பார்வதி மேல தனிப்பட்ட எனக்கு எதுவும் கிடையாது, ஏன் எனக்கு அவங்க ஒரு கண்டஸ்டன்டா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன் அவங்களே நான் ரொம்ப பாயிண்ட் பண்றேன்னா, அவங்க வந்து அந்த கேமையே வந்து அவங்கனால வேற ஒரு கோர்ஸ்ல போகுது. இந்த எடிட்டர்ஸும் கர்மம் முடிச்சவனுங்க மத்ததெல்லாம் தூக்கி விட்டு இதை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இப்ப வெளியே வந்த பிரவீன் காந்தி என்ன சொல்றாரு, ஐயா நான்லாம் பல பாட்டுகளை பாடுறேன் ஐயா, இதை எதையுமே உள்ள வைக்காமையே போயிட்டாங்க ஐயா. அவர் சொல்றாரு அதை பாடுங்க இதை பாடுங்கன்றாரு. அந்த ஆங்கரு, அந்த ஏதோ ஒரு சேனல் ஆங்கர், அவர் சொல்றாரு, சார் நீங்க அப்படி பாடணும் நாங்க பார்க்கவே இல்லையே சார், அவங்க பிறந்த தப்பி நான் என்ன தப்பி பண்ணுவேன் அப்படின்றாரு அவர். அப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த விஜய் பார்வதி போன்ற கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த எடிட்டர்ஸ் தூக்கி அதையே வச்சு 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 இந்த நார்மலா ஃபன்னா ஒருத்தவங்க பேசக்கூடிய மேட்டர்ஸ் தூக்கிடுறாங்க. அப்ப ஒரு மக்களுக்கு வந்து நீங்க ஒரு வாரம் நீங்க வேணா பாருங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த இவங்க கிச்சன்ல இவங்க பண்ற ஃபன்னு, அந்த கேங்ல இவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் கொஞ்சம் காட்டுனா, வெறும் இந்த ப்ரோமோக்காக வந்து ஒரு சண்டை இருக்கு, ஒரு டென்ஷன் இருக்குன்றத பில்டப் பண்ணி அதுக்காகவே நீங்க கட் பண்ணாம நீங்க நார்மலா இந்த ஃபன் எல்லாம் காட்டி பாருங்களேன், அமைதியா இருக்கும், சூப்பரா பார்ப்பாங்க ஆடியன்ஸ் வந்து இந்த 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 டென்ஷனை தான், இந்த சண்டையை தான் எதிர்பார்க்கறானுங்கன்னு இந்த பிக் பாஸ் ஷோல இருக்கிறவனுங்க தப்பா புரிஞ்சுட்டு இரிட்டேட் பண்றாங்க. அதெல்லாம் ஒரு 50-60 நாள் கழிச்சு போடுங்க. ஃபர்ஸ்ட் எங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பார்க்கணுங்க. நாங்களே எங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்துட்டு வந்து இங்க உட்காந்து சரிப்பா அந்த ஒரு மணி நேரம் நல்லா ஜாலியா எதையாவது பார்க்கலாம் பான்னா, இங்கேயும் வந்து நீ டே 1ல இருந்து ஒரு கன்னிங்கான கேரக்டர்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி காட்டி டார்ச்சர் பண்றானுங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வினோத், திவாகர், அப்புறம் விக்கல் விக்ரம், இந்த மாதிரி பண்ண விஷயம் நல்லா காமெடியான விஷயம் வருது. ஆனா இந்த ஷோல வந்து சுத்தமா காட்ட மாட்டாங்க. இப்ப நம்மளுக்கு பிடிச்சிருக்குது அந்த ஒரு காமெடி தான் பிடிச்சிருக்கு, அதுக்கு தான் வரோம் நம்ம. அதே காட்டலாம் அப்படி எங்க இது எப்ப பார்த்தாலும் பாரு வாயை பார்த்துக்கணும், சபரி வாயை பார்த்துக்கணும், கனியகா வாயை பார்த்துக்கணும் உட்காந்துருக்கு. நீங்க சொன்ன மாதிரி விக்கல்ஸ் விக்ரம்லாம் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான பாயிண்ட். விக்கல்ஸ் விக்ரம்லாம் என்ன மாதிரி கண்டென்ட் உள்ள கொடுத்துட்டு இருப்பாருன்றத அடிச்சு சொல்ல முடியும் இங்க இருந்து நம்மளால. அப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் காட்டுங்களா, நாங்க ஜாலியா பார்த்துட்டு போவோம் அப்படின்றதுதான் வந்து நிஜமா நீங்க சொன்ன ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட். இப்போ இந்த கதை மேட்டருக்கு வருவோம். இப்ப ஒரு 3 பேர் வந்து நீங்க 2 பேர் கதை சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய இவங்க யாரது, நம்ம கம்ருதீன் அப்சரா. அதுல வந்து யாருக்கு யாரோட கதை பிடிச்சிருந்தது நீங்க சொல்லுங்க இவங்கள பிரியா. அப்சரா அது வந்து அவங்க எல்லாருமே எழுந்துச்சு கை தட்டின மாதிரியான ஒரு விஷயம் தான். அது வந்து எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். பிகாஸ் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு வரும்போது அவங்கள அக்செப்ட் பண்றதே இப்போதான், ஒரு பாஸ்ட் 5 years தான் ஓப்பனாவே நம்ம இதெல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்கோம். சோ அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணி அவங்க அம்மா இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க நேம் கூட ஜாக்லின் மேரி. நம்மளும் இங்க பதிவு பண்ணா ஒரு அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ண மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி யாருமே இப்ப பண்ற அக்செப்டன்ஸ் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தாலும் அவங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தான். அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டோட அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்ற போது ஓகே இது தப்பு இல்லை அப்படின்னு அவங்க ஃபேமிலியில, அதாவது வேற யாராவது அதை பாக்குற ஃபேமிலியில, அவங்களோட ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த பொண்ணோ பையனோ சொல்லலாம், வெளியில சொல்லும் போது
அந்த பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஓகே, இதெல்லாம் நாட்டுல நடக்குது போல, இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் தான் போல அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இன்னைக்கு அவங்களோட கதை இருந்துச்சு. ஸோ அது நிஜமாவே லைக் இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா தான் இருந்துச்சு. அண்ட் கம்ருதீனை பொறுத்த வரைக்கும் அவரு வந்து ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் பண்ணாரு. எண்டிங்ல அதான் அவரை வந்து கெடுத்துக்கிறதுக்கு வேற யாருமே வேணாம், அவரே போதும். நல்லா சொன்னாரு. அப்பாவோட டாக்ஸிசிட்டி, அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, இவரு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு, அந்த இலை எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தபோது அவரு ஃபீல் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும் போது நம்மளே வந்து ரொம்ப சென்டிமெண்டலா சிம்பத்தட்டிக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைம்ல கடைசியா ஒரு லவ்வ கொண்டு வந்து வச்சுட்டு அந்த லவ் ஃபெயிலியரே ஏதோ ஒரு வேற மாதிரி ஏதோ எல்லாம் செலிப்ரேஷன் மோடுக்கு போனதும் யாருடா இவன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொன்னார்னா அந்த இது சொல்றாங்க ஆதிரை அவர் சொன்னார். அவரோட ஆதிரை தான் அவரோட ஃபர்ஸ்ட் நாடகத்துல நடிச்சவங்க. ஆக்சுவலா அப்படிதான் வந்து புரிஞ்சிருக்காங்க. பட் அந்த லைவ் போகும்போதே கீழே பார்க்கும்போது இன்னொரு சீரியல் ஆக்ட்ரஸ் நேம் அவங்க பேர் பிரதீபா, அவங்க தான் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. வித் எது ட்ரூன்னு தெரியல. இன்கேஸ் ஆதிரையா இருந்தா அப்படி ஒரு விஷயம் நமக்கு யாருக்குமே தெரியல. நானும் செக் பண்ணல. பட் அந்த சீரியல்ல ஃபர்ஸ்டா வந்து பேரப் பண்ணது வந்து பிரதீபான்ற ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஆனா ஆதிரை மேபி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் அவங்கள சீரியல் சரௌண்டிங்ஸ்ன்றதுனால மேபி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் ஆதிரையா இருந்துச்சுன்னா வேணும்னே வந்து கமருதீனை வந்து போக் பண்றதுக்காக எஃப்ஜே பின்னாடி சுத்திட்டு இருக்கிற மாதிரியா தான் இருக்கும் கண்டென்ட். இன்கேஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆப்வியஸ். மேபி நீங்க சொன்ன மாதிரி ஆதிரை வந்து அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த கேரக்டருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். நான் வந்து கம்ப்ளீட்லி வீக் இன் சீரியல். இந்த டிவி சீரியல் பக்கம் போகாத ஆளுன்றனால எனக்கு அதோடைய அந்த காசிப்ஸ், அதோடைய அந்த கதைகள், இந்த நிறைய ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு லீக்டு ஆடியோ வரும். இந்த நடிகர் வந்து இந்த சீரியல் ஆக்டர்ஸை ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாரு. இது வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ அந்த செய்திகள் எனக்கு தெரியாதனால எனக்கு இது ஆக்சுவலா எனக்கு வெல் பர்ஸ்ட்ல. எஸ்பிஆர் உங்களுக்கு ஏதாவது இதுல ஐடியா இருக்குதா? இவங்களை யாரை இது பண்ணாங்க? அவங்க அங்க வந்து கேமரா காமிச்சது, அங்க சபரி பார்த்தது, எல்லாருமே வந்து ஊரு சிரிச்சுதெல்லாம் தாண்டும் போது ஆதிரை வேற ஒரு மாதிரி பண்ணிட்டு அதை வச்சு பார்க்கும்போது அவங்கதான் அந்த கேரக்டரா இருப்பாங்களோன்ட்டு ஒரு அனுமானம் பண்ண முடியும். ஓகே, ரைட். இப்போ இதுல வந்து அந்த கடைசியா வரும் அது அங்க உள்ள இருக்கிற நபராகட்டும், அது வெளியே இருந்த நபராகட்டும், ஒரு விஷயத்த வந்து நம்ம அசிங்கமா பண்ண விஷயங்களாக வந்து அம்ருதனை சொல்ல வேண்டியது எங்க அப்படின்னா, அதை வந்து அப்படி ஒரு பளிச்சு காட்டி ஒரு நாக்கை இப்படிலாம் பண்ணி கை தட்டி அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து இன்னொரு நபரை பத்தி இதுல பேசுறீங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பத்தி இதுல பேசுறீங்க, உங்க அப்பா அம்மா பத்தி பேசுறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க மேபி வந்துட்டு அதுக்கான உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோ நீங்க ஒவ்வொருத்தவங்களும் பேசுவதற்கான ஒரு உரிமை உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைச்சு நீங்க பேசலாம். அதனால பின்ன ஒரு பிரச்சனையா வந்தாலும் அதை நீங்க சமாளிச்சுப்பீங்கன்றது வேற. பட் ஆனா நீங்க இன்னொரு நபர் இப்போ அவங்க உங்க லைஃப்ல இல்ல, உங்களுடைய எக்ஸ் பார்ட்னரை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படிங்கும்போது சில ஒரு கண்ணியத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அந்த கண்ணியத்தை தாண்டி நீங்க வந்து அவங்கள பத்தி பேசுறதுங்கிறது எவ்வளவு ஒரு ஸ்டூபிடான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியல. அது வந்து நம்ம இவங்க சொன்ன மாதிரி, பிரியா சொன்ன மாதிரி, அவங்களுக்கு வேற யாருமே எதிரி வேணாம், அவருக்கு அவரே தான், அவர் வாயே தான் எதிரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா புரியுது. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ நாட் ஆஃப் சச் a குட் கேரக்டர் இன் தீஸ் மேட்டர்ஸ்ங்கிறது ரொம்ப அழகா இப்படி ஓப்பனா வெளிக்காட்டிட்டாரு, அவரே காட்டிடுறாரு. கதை முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து இந்த 3 பேரை நிக்க வச்சு கத்தி குத்தி யாருக்கு வந்து வாங்குறீங்களோ அவங்க வந்து வெளில போயிடுவாங்க, மீதி யார் வராங்களோ அவங்க தலையாக முடியாது. அதுல வந்து ரம்யா ஜோ கிட்ட வந்து இவர் வந்து ரம்யா ஜோ அண்ணன்ற மாதிரி பேசும்போது அதுல ஒரு மேட்டர் ஒன்று பேசிட்டாப்ப, ஏஐலாம் வந்து பேசுறாப்ப ஒருமையில வந்து நார்மலா ஒரு பெரிய பேச்சு வர அவங்க பேசும்போது ஒரு ஏஐன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே இரிட்டேட் ஆகும், லூசு மாதிரி பேச்சுன்னு இருக்கான். அன்னைக்கு அப்படிதான் திவாகர பேசுறான், பைத்தியம் ஈத்தியம் உருண்டை கருன்றான். இன்னைக்கு ரம்யா ஜோ வந்து ஏஐன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுதான் உனக்கு புரியல. அதான் விக்ரம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருப்பாரு. இந்த 3 பேர்ல லைக் கனியக்கா, சபரி அண்ட் கமருதீன், இவங்க அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் பிட்வீன் லைக் விக்ரம் அண்ட் யார் கூடயோ பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து இவங்க 3 பேர்ல யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு கனியக்கா ஆர் சபரி இவங்க 2 பேர்கிட்ட யார் வந்தாலுமே எனக்கு ஓகே தான். பட் நான் கமருதீன் கிட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து விக்ரம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. சோ அதுதான்
லைக் குவாலிட்டிஸ், இந்த லீடர்ஷிப், வின்னர், இது எல்லாத்துக்குமே ஒரு குவாலிட்டிஸ் வந்து தேவைப்படுது. அது வந்து கமருதீன் கிட்ட ஆக்சுவலி வந்து இல்ல. அவர் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு டார்க் சைட்ல தான் இருக்கு. லைக் அதான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு, ட்ரூவா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ட்ரூவா இருந்தா இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனோ இல்ல இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷனோ கண்டிப்பா இருந்திருக்காது. ட்ரூவா ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்னதான் லைக் அது சீட்டே பண்ணிட்டு போட்டோம், பட் ஆனா நீ ட்ரூவா தானே இருங்க, அப்போ நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண கூடாதுல்ல. அது தட் இஸ் டோட்டலி ராங். அப்போ உன்னை நம்பி நாளைக்கு ஒரு பொண்ணு எப்படி வந்து கூட வாழ்ந்து லைஃப் லீட் பண்றது? லைக் ஒரு சின்ன சின்ன தப்பு, எல்லாருமே மனுஷங்க தப்பு செய்யதான் செய்வாங்க. சுச்சுவேஷன்ல வந்து எப்படி வேணா அது மாறி போகலாம். அவங்க சுச்சுவேஷன்ல இருந்தாதான் அவங்க அவங்களோட பாயிண்ட், அவங்க அவங்களோட நியாயம் தெரியும். நம்ம சைடே மட்டும் நின்றுட்டு இந்த ஒரு சைடுல இருக்கிற நியாயம் மட்டுமே இருந்துட்டு என் சைடு தாண்டா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணோட பெயின் எதுவுமே புரிஞ்சுக்காம, பொண்ணுட்டு கிடையாது, இன்கேஸ் ஆப்போசிட்ல பையன் இருந்தாலுமே பையனோட பெயின் எதுவுமே புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு இப்படி செலிப்ரேட் பண்றதெல்லாம் வந்து, அதுவும் இவ்வளோ ஓப்பனா வந்து பண்றது எல்லாமே இட்ஸ் வெரி ராங். இல்ல, ஒருத்தவங்க வருவாங்கல்ல தங்களோட கேரக்டருக்கு எடுத்துக்கிறதுக்கு, தங்களுடைய நேம் அண்ட் ஃபேமுக்கு எடுத்துக்கிறதுக்கு. அதுக்கு வந்திருக்காப்ல இந்த கமருதீன்ங்கிறது ரொம்ப நல்லா புரியுது. பாலாஜி முருகதாஸ் மாதிரி வந்து ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஒரு பையன். ஆனா இந்த மாதிரி பசங்க எல்லாம் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் டாப் 4-5 வராம முன்னாடியே அடிச்சு துரத்தணுங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மக்கள் வந்து தயவு செய்து இந்த மாதிரி ஆட்களெல்லாம், டாக்ஸிக்கான ஒரு ஆட்களெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, ரைட் கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சுடுறது தான் பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் வந்துட்டு பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாங்க. இப்படிப்பட்ட ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்துட்டு உங்களுடைய எக்ஸ் பார்ட்னரை பத்தி இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற, கூட கண்டஸ்டன்ஸை மரியாதை இல்லாம பேசுற இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள எதுக்கு வச்சுக்கிட்டு? தேவையில்லை, அனுப்பிச்சுடணும்னு தான் நினைக்கிறேன். ரைட், ஓகே, பார்ப்போம் நம்ம வந்துட்டு நாளைக்கு டே 13ல எப்படி நடக்குதுன்னு. சொல்லுங்க எஸ்பிஆர், சொல்லுங்க. நடந்தது அதை விட்டு இல்ல. பாய், நாளைக்கு பார்ப்போம். ஏயோ என்ன என்ன நான் தான் சொல்றேன், அந்த அந்த ஸ்பான்சருக்காக அந்த துணி கடைக்காக ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணதுக்கு பதிலா நல்ல கண்டென்ட் எதுனா 4 போட்டு போயிருந்துக்கலாம். உங்களுக்கு என்ன காசா வராது, சும்மா இந்த ஒரு அது அந்த ஸ்பான்சருக்காக அவங்க லோகோவெல்லாம் நல்லா 4 தடவை காட்டி இதுக்கு ஒரு 2 பேரை துணியை போட்டுட்டு நடக்க விட்டு, அதுல மறுபடியும் இந்த எஃப்ஜேவும் ஆதிரியும் ஒன்னா சேர்ந்துட்டு கிச்சு காமிச்சு காணாங்க இங்கே நடக்கிறது அவங்களுக்கு ஒரு டைட்டிலும். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். ரைட், நாளைக்கு சந்திப்போம். பாய் கைஸ், பாய், குட் நைட். குட் நைட் எஸ்பிஆர், குட் நைட். குட் நைட்.